அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இன்றைக்கி வந்து பகாரா சோறு செய்ய போகிறேன். கறி குழம்பு வைக்க போகிறேன். அப்புறம் சிக்கன் 65, அப்புறம் இது வறுத்து பண்ண போகிறேன். ஏன்னா இன்றைக்கி என் பசங்க வந்திருக்காங்க. என் மருமக பொண்ணு பேரன் பசங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஸ்பெஷல் இன்றைக்கி குட் ஃப்ரைடே. இன்றைக்கி ஜும்மா இருக்கனால எங்கள் வீட்டில் எப்போவுமே ஸ்பெஷலாக பண்ணுவோம். அதுவும் என் டாக்டர் இப்போ ஊருக்கு போயிடுவாங்க. ஸோ அதனால இன்னும் 2 நாளில் அவங்களுக்கு ஃப்ளைட் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்காக இந்த கறி குழம்புக்காக, இது பகாரா சோறுக்காக. ஸோ வெங்காயம்னா ஒரு 3 இது போட்டிருக்கேன். 3 வெங்காயம் போட்டிருக்கேன். முழுசு கட் பண்ணி போட்டிருக்கேன். பட்டை லவங்கம் ஏலக்காயெல்லாம் போட்டிருக்கேன். இதுக்கு கறி குழம்புக்கு ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி மெலிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா லைட் ப்ரௌன் வந்துச்சுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். இதுவும் அப்படி தான். அப்புறம் இந்த பகாரா சோறுக்கு நல்ல வெங்காயம் இது ஆயிடுச்சு, ப்ரௌன் கலரில் வந்துச்சு. ஸோ இதுக்கு 3/4 கிலோ அரிசிக்கு 2 பெரிய ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். நல்லா இது வாசனை இஞ்சி பூண்டு வாசனை நல்லா வர வரைக்கும் நாங்கள் நல்லா வதக்கணும். இதுக்கப்புறம் தக்காளி போடுவேன், பச்சை மிளகாய் போடுவேன். சால்ட்டு நான் ஏற்கனவே போட்டுட்டேன். தேவையான சால்ட்டு நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம். அப்புறம் இதோ கறி குழம்புக்கு இது பண்ணிட்டேன். கறி வாஷ் பண்ணிட்டேன். இது சிக்கனும் வாஷ் பண்ணி இன்னும் மசாலா போடல இதில். அப்புறம் இது பாருங்கள், எறாக்கு மசாலா போடுறேன். எறா தொக்கும் பண்ண போகிறேன். 1.5 ஸ்பூன் எறா போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இதுக்கு எண்ணெய், தேவையான எண்ணெய் போட்டுக்கலாம். நான் அளவெல்லாம் பார்த்து போட மாட்டேன். எனக்கு எப்படி தேவையான உடம்பு அந்த மாதிரி நான் போடுறேன். அது சமைக்கிறப்போ எங்களுக்கு அளவு தெரியும். தக்காளி போட்டு நல்லா தக்காளி வெந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 இல்லைன்னா 3 ஸ்பூனு தயிர் சாப்பாடுக்கு, இது பகாரா சோறுக்கு இது போட்டுட்டு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி போட்டுடலாம். அந்த சாப்பாடுக்கு அளவு பார்த்து தண்ணி போடணும். இப்போ நான் தண்ணியோட அரிசியோடு போட போகிறேன். தண்ணி போட்டு நல்லா இது கழுவிட்டு கொஞ்சம் வேணும். அதுக்கப்புறம் இது கட்ட மூடிடணும். அவ்வளோதான். இது பகாரா சோறு ரெடி ஆயிடுச்சு. பகாரா சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சோண்டு நெய் இதுக்கு மேலே போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். நான் நல்லா திக்கான